ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, எம்ஐ பிராண்டோட பியர்ட் ட்ரிம்மர் தான் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த எம்ஐ ட்ரிம்மர் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் வந்து ஆயிடுச்சு. ஸோ 1 மந்த்ல என்னோட யூசேஜ் ஃபீட்பேக் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரிம்மர் வாங்கணும், ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ட்ரிம்மர் வாங்கணும், இல்லை இந்த எம்ஐ பியர்ட் ட்ரிம்மர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூடவே இந்த எம்ஐ ட்ரிம்மர் வந்து வாங்கலாமானோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி வந்து TechGalata, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறோம். கூடவே நீங்கள் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ண கூட உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து கொண்டு இருப்ப TechGalata யூடியூப் சேனல், நான் உங்கள் தீபக். சேனல் இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எம்ஐ ட்ரிம்மரோட அன்பாக்சிங் பார்ட்டு, நெக்ஸ்ட் நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளுக்கு எம்ஐ பியர்ட் ட்ரிம்மரோட பாக்ஸ். ஸோ பாக்ஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா எம்ஐ பியர்ட் ட்ரிம்மர் IPX7 வாஷபிள் பாடி வந்து சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரில் இருக்க சில கீ ஃபீச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 40 லென்ஸ் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. 90 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கோர்லெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே செல்ஃப் ஷார்ப்பனிங் பிளேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸோட 2 சைடு நம்மளுக்கு எம்ஐ பியர்ட் ட்ரிம்மர் வந்து பெருசாக வந்து போட்டிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நம்மளுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுக்கு MRP பார்த்தீங்கன்னா 1499 ரூபா வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ட்ரிம்மரை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணனே உள்ள ஒரு ஒயிட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது டோட்டலாக நம்மளுக்கு இவ்வளோ ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மருக்கான ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரிம்மர் வாங்கும் போது அந்த யூசர் மேனுவல் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மருக்கான ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நம்மளுக்கு பொப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக, ஆனால் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு USB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ USB கொடுத்துருக்கனால நம்ம மொபைல் அடாப்டர்ஸ்லையும் இந்த ட்ரிம்மர் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் பேங்க்லேயும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே போர்ட்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எதுவும் அடாப்டர்ஸ்லாம் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணல, வெறும் இந்த சார்ஜிங் கேபிள் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் பிளேட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனிங் ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு லார்ஜ் சைஸ் ஒரு எக்ஸ்ட்ரா காம் வந்து கொடுத்துருக்காங்க. கூட இந்த ட்ரிம்மருக்காக ஒரு ட்ராவல் பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரிம்மருக்கு கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பில் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பிளாஸ்டிக் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணினாலும் நம்மளுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்ததுனால பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவும் கூடவே காம்பேக்டாக வந்து இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ட்ரிம்மரோட கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே நம்மளுக்கு பேட்டரி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிம்மரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ட்ரிம்மர் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நாய்ஸ் அந்த அளவுக்கு இந்த ட்ரிம்மரில் வந்து இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரோட பிளேட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்ஃப் ஷார்ப்பனிங் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த மோட்டரை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ மோட்டரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப ஸ்பீட்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் ஸ்பீடில் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிம்மரில் நம்மளுக்கு ஒரு டயல் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 0.5 mmலேருந்து 20 mm வரைக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கூட்ட காம்பை யூஸ் பண்ணி டோட்டலாக நம்ம 40 mm வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டனில் ஒரு செம்மையான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன் ஆஃப் பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ட்ரிம்மர் வந்து லாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா பவர் பட்டன் கிளிக் பண்ணாலும் இந்த ட்ரிம்மர் வந்து ஆன் ஆகாது. திரும்பி எப்போ நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பட்டனை 3 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணும்போது தான் இந்த ட்ரிம்மர் வந்து அன்லாக் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் லாக்னு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது இந்த ட்ரிம்மர் நம்ம கொண்டு போகும்போது தப்பித்த ஆக்சிடென்ட்லேயே இந்த ட்ரிம்மர் வந்து ஆன் ஆகக்கூடாதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராவல் லாக்னு ஒரு செம்மையான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிம்மர் நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போனால் நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ண 2 hours ஆகும். 2 hours நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் 90 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே ஒரு சிறப்பு என்னன்னா, நம்மளோட சார்ஜ் போட்டுட்டு அப்படியே ஃப்ளெக்ன்லேயே நம்ம வந்து ட்ரிம்மரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
கூடவே ட்ரிம்மரை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் நம்ம வந்து ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங்லேயே நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணலாம், சார்ஜ் போட்டுட்டா நம்ம வந்து ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ட்ரிம்மரில். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் நம்மளுக்கு யூஎஸ்பி கொடுத்துருக்கனால நம்மளோட பவர் பேங்க்கில் நம்ம இந்த ட்ரிம்மர் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். கூட நம்ம மொபைல் சார்ஜிங் அடாப்டர்ஸ்லையும் இந்த ட்ரிம்மர் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ சார்ஜிங்கில் ரொம்பவே காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IPX7 வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரிம்மரை ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணியில் வந்து அப்படியே கழுவிக்கலாம். ஸோ கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஷவர் பண்ணும்போது இந்த ட்ரிம்மர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கூடவே என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா இந்த ட்ரிம்மர் நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ் டைப் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் அங்கே தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டாலும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சார்ஜில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ட்ரிம்மர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் பியர்லாம் வச்சுக்கலாம் ஒரு 6 ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் வந்து எந்த ஆங்கிளில் பிடிச்சி நம்ம வந்து ட்ரிம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ட்ரிம்மர் வாங்கும்போது எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் வந்து பண்ணுச்சு. ஸோ ஒரே ஒரு இஷ்யூ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு ½ ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணும்போது அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுற பிளேட் வந்து லைட்டாக வந்து ஹீட்டிங் வந்து தெரிஞ்சுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ட்ரிம்மரில் இருக்க எல்லா பாசிட்டிவ்ஸுமே வந்து பார்த்தாச்சு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த ட்ரிம்மர் நம்மளுக்கு சார்ஜிங் கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டர்ஸ் எதுவுமே அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணல. கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் ஒரு ½ ஹவர் to 1 வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பிளேட் மட்டும் லைட்டாக வந்து ஹீட்டிங் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றப்போ நம்ம பியர் ட்ரிம் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை, சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ட்ரிம்மர் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்மளுக்கு 1 இயர்க்கான வாரண்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிம்மரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1399 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னு வந்து சொல்லுவேன். இந்த ட்ரிம்மர் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் TechGalata இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்டிவேஸ் நினைக்கலாம். குட் பை.